கிரேட் 10ல மேத்ல இன்னைக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 3வது சம் போட போறோம். அதுல 2 பார்ட் குடுத்துருக்காங்க. ஏ, பின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு ஏ பார்ட் போட்டுறலாம். இந்த கொஸ்டின படிங்க. 4x² + 4bx மைனஸ் a² மைனஸ் b² குடுத்துருக்காங்க. இந்த சம் போடணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? a மைனஸ் a² மைனஸ் b² இஸ் ஈக்குவல் டு a + b இன்டு a மைனஸ் பின்ற நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த சம்ம ட்ரை பண்ணுவோம். 4x² நிதானமா போடுங்க. ப்ளஸ் 4bx மைனஸ் a² b² இஸ் ஈக்குவல் டு 0. 2 எண்ட்ல இருக்கிற டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -4a² மைனஸ் b² வருதா? ரைட்டா? ஸோ இப்போ சென்டர்ல இருக்க டேர்ம் எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் 4bன்னு வருதா? இப்போ நான் 2 நம்பர் செலக்ட் பண்ணணும். அந்த 2 நம்பர ப்ராடக்ட் பண்ணா எனக்கு இந்த நம்பர் வரணும். ஓகேவா? அந்த 2 நம்பர் சம் பண்ணா எனக்கு இந்த நம்பர் வரணும். இதான் ஐடியா. இல்லையா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த 2 மேல இருக்க நம்பர 2, 2ன்னு பிரிக்கிறேன். 2 2s 4 வந்துருச்சு. ஒண்ணுத்துல பிளஸ் போடுறேன், இன்னொன்னுத்துல மைனஸ் போடுறேன். வந்துருச்சு. நான் ஏற்கனவே ஒரு நாலேஜ் சொல்லியிருக்கேன். a² மைனஸ் b² a + b இன்டு a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது அதையும் 2ஆ பிரிச்சுக்கும். இப்போ இது 2 சும்மா ஆட் பண்ணி பார்க்குறோம். ப்ளஸ் 4bன்னு வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 இன்டு a + b மைனஸ் 2 இன்டு a மைனஸ் b இப்படி எழுதியிருக்கோம். இதை ஆட் பண்ணுங்க. 2a + 2b மைனஸ் 2a + 2b + 2a + 2b கேன்சல் பண்ணிக்கோம். ஆன்சர் +4b. ஓகே, வந்துருச்சு. இதுதான் இங்கே இருக்கு பாருங்க. சம் பண்ண வருதா? சரி, அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 4x² இதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதுங்க. 4x² + 2a + b. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு நம்பர் என்ன இருக்கு? x -2a மைனஸ் b இருக்கு. அப்புறம் என்னது? x. இப்போ லாஸ்ட்ல என்ன டேர்ம் இருக்கு? -a² மைனஸ் b² இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல என்ன காமனா எடுக்கலாம்? 2 காமனா எடுக்கலாமா? x காமனா எடுக்கலாமா? ஓகே. அப்போ பேலன்ஸ் 2x + a + bன்னு இருக்கும். ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். 2வது 2 டேர்ம் பாருங்க. இந்த 2 டேர்ம் பாருங்க. இந்த டேர்ம்ல a மைனஸ் b இருக்கு. இந்த டேர்ம்ல a மைனஸ் b. ஏன்னா a² மைனஸ் b² என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? a + b இன்டு a மைனஸ் b. அதோட a மைனஸ் b இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸை காமனா எடுத்துக்கலாம். a மைனஸ் b காமனா எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? 2x மைனஸ் a + b இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த டேர்மும் ப்ளஸ் இந்த டேர்மும் எப்படி இருக்கு? காமனா இருக்கு. காமனா இருக்கா? அப்போ அந்த டேர்மை காமனா எடுத்துடலாம். 2x + a + b இதை காமனா எடுத்துடலாம். ரைட்டுங்களா? காமனா எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 2x மைனஸ் a மைனஸ் b இருக்கு. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது 2ஆ பிரிச்சுக்கோங்க. இது ஒரு டேர்மு, அது ஒரு டேர்ம். இப்போ 2x + a + b இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று. இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a + b. x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a + b by 2. சரிங்களா? 2வது ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. 2x மைனஸ் a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. 2x இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b. x இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b by 2. x is equal to a minus b by 2. சரிங்களா? இப்போ இதான் உங்க ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் x is equal to minus a plus b by 2 and a minus b by 2. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் போலாமா? இன்னொரு சம் கொடுத்துருக்காங்களே இதே செட்டில், அதை போட்டுக்கலாமா? சரி, இந்த சம் போடணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. 3 is nothing but √3 into √3. இந்த ஐடியா இருந்தால் போதும். இப்போ a இருக்குன்னு வச்சுக்கோங்க. a can be written as √a into √a. இந்த ஐடியா தான். சரி, ஓகே. இப்போ உள்ள போவோமா? இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த √3யும் 8√3யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8√3 into √3. அதில் மைனஸ் சைன் வேறு இருக்குது. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 24 வருதா?
-24 வரணும். அப்போ ப்ராடக்ட் பண்ணா -24 வரணும். ரைட்டுங்களா? ப்ராடக்ட் பண்ணா எவ்வளோ வரணும்? -24 வரணும். நடுவுல இருக்க நம்பர் என்னது பாருங்க 10. சம் பண்ணா +10 வரணும். சம் பண்ணா +10 வரணும். அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு நம்பர் செலக்ட் பண்ணணும். பண்ணலாமா? இங்க பாருங்க 12 பண்ணிக்கலாம். 12 2s are 24 சூப்பரா? ஓகே. +12 -2 போட்டுக்கலாம். அப்ப சம் பண்ணா என்ன வருது? +10 வருது. ஓகே. நம்பர் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த நம்பர் இங்க எழுதுவோமா? √3x² +12 x1 -2x1 -8√3 = 0. ரைட்டுங்களா? இப்ப இந்த 12 நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. ஒரு வாட்டி எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. √3x², 12 நான் பாருங்க 4 × √3 × √3ன்னு எழுதுறேன். ரைட்டுங்களா? -2x -8√3 = 0. இது தெரியணுன்றதுக்காக குழந்தைங்களுக்கு எழுதி காட்டுது. உங்களுக்கு தெரியணும்னா டைரக்ட்டா நீங்க போட்டுக்கலாம். இந்த 2 டேர்ம் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல என்ன இருக்கு? √3 காமனா இருக்கு. x காமனா இருக்கு. அப்ப காமனா எடுத்தீங்கன்னா x + 4√3 காமனா இருக்கும். ரைட்டுங்களா? செகண்ட் 2 டேர்ம் பாருங்க. மைனஸ் காமனா இருக்கு எடுத்துருங்க. 2 காமனா இருக்கு எடுத்துருங்க. x + 4√3 வந்துரும். = 0. அப்போ x + 4√3 ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. அத எடுத்துருங்க. அப்புறம் √3x -2 இருக்கு. அத எழுதிக்கிறீங்க. இப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா ஈக்குவேட்டட் டு 0 பண்ணிக்கோங்க. x + 4√3 = 0 √3x -2 = 0 அப்போ x -4√3 அப்புறம் √3x 2 x 2/√3 ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? x -4√3, 2/√3 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி √3 வச்சு வர்றது, ஏபிலாம் வச்சு வர்றது, இதை ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.